அண்ட் சாப்டர் 151 போயிடலாம். ஸோ 151 போனேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இவனுங்க பார்க்கலாம். ஸோ டீச்சர்ஸ் 1 டீச்சர் வந்து பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா இவன் வந்து அந்த 4 ஸ்ட்ராங்கஸ்ட் கூட இல்ல. ஆனா இவன்கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஷர் டோன்ட் டிசப்பாயிண்ட் மீன்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் கலர் மண்டை இருக்காங்கன்னு. பர்பிளா? இது பேர் நான் வயலட்ன்னு நினைக்கிறேன். ஸோ வயலட் கலர் மண்டை இருக்கான். வயலட், பர்பிள் 2 தான் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட சொல்றான், "எஸ் மேம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் மண்டையன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மேட்ச்ல வந்து அவன் போனான் போல. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கும்போது வந்து நான் வந்து சாதாரணமா உட்காந்துட்டு என்னால பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரேட் திஸ் டைம் ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூவின் சொல்லிட்டு போறா. உடனே பார்த்தீங்கன்னா குண்டியிலே ஒரு அடி. காட் டேம்! யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஆஸ் சுபின். உனக்கு ஒண்ணுமே இல்லன்னு நினைச்சேன். ஸோ ஜின்ஸ்கே பார்த்தா பட்டர்ஸ்ல ஒரு அடி அடிக்கிறான். ஸோ அடிச்சுட்டு அவன் என்ன பண்றான், ஜின்ஸ்கே நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் போறான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜின்ஸ்கே ஹூ அப்படின்னு சொல்லி சொல்றான். பி கேர்ஃபுல். அவன் வந்து மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டுருவான். அவன் கொஞ்சம் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாய் வந்து இது பண்றான். என்னன்னா நம்மளுக்கு அட்வைஸ் பண்றான். ஸோ உடனே அப்புறம் ஜின்ஸ்கே நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குதானே. ஸோ அந்த மாதிரி வந்து அவன் கிளம்பிட்டு போறான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வோ என்ன சொல்றான், "ஜின்ஸ்கே வின் பண்ணிடுவான் தானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்றான். உடனே பார்த்தா இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. இவன் வந்து அவன் பேர் வந்து ஆஷர். இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்ன்னு சொல்லிட்டு அந்த அனிமல் கிட்ட பேசுவானே, அவன் பவர் வந்து வச்சு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, இவன் வந்து ஒன் ஆஃப் த என்ன ஸ்ட்ராங்கஸ்ட் ரூக்கின்ஸோ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பர்பிள் மண்டையன பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, நம்ம ஜின்வோவ வந்து ஆன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறான். ஸோ உடனே பார்த்தா வச்சு முழுகுறான் ஜின்வோ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பர்பிள் மண்டையன் என்ன சொல்றான்னா, நானே ஷாக் ஆயிட்டேன். நீங்க வந்து நான் நெனச்சத விட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்ட்டு. ஸோ அதனால வந்து நீ வந்து என்கிட்ட வந்து ஈஸியாலாம் போ வேணாம். எனக்கும் தெரியும். நீ வந்து மத்த கிட்ஸ் மாரி நீயும் பவர்ஃபுல் தான்ட்டு. ஆனா வந்து நாம வந்து ஃபன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டில் வந்து என்னன்னா, சீக்கிரமா முடிஞ்சிரும். நம்ம ஃபன்னா எடுத்துக்கலைன்னா அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்ஸ்கே என்ன சொன்னேன்னா, "அ என்னடா நீ என்னமோ சொல்ற, நானும் அதே தான் உனக்கு சொல்ல வரேன்" அப்படின்னு சொல்ற மாரி சொல்றான். உடனே பார்த்தா வாட்டுன்றான். அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கு முன்னாடி இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வீக்கஸ்ட்டா இருந்தாங்க தானே. நீ ஸ்ட்ராங் தானே. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே வந்து சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "ஓ ரியலி?" அப்படின்னு சொல்லிட்டு தட் ஆஸ்ஹோல்ன்னு சொல்லிட்டு நம்ப அந்த சூசன் வந்து டென்ஷன் ஆகுறான். ஏன்னா கலாய்க்கிறான். எனக்கு முன்னாடி வந்தவங்கலாம் வீக்கஸ்ட் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்ன்னு சொல்ற மாரி ஜின்ஸ்கே சொல்றான். அதுக்கு வந்து கலாய்க்கிறான். அப்புறம் ஏதாச்சும் அந்த மணி சவுண்ட் கேட்டுச்சுனா என் பூனை அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குது. ஏன்னு தெரியல. ஸோ ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பர்பிள் மண்டை என்ன சொல்றான், "ஐ லைக் யுவர் பெர்சனாலிட்டின்னு" சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ அடுத்தது போனா வந்து நம்ம அடேங்கப்பா! ஜின்ஸ்கே இருக்கானே, மிடில் ஃபிங்கர் காமிக்கிறான். "ஃபக் ஆஃப்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஜின்ஸ்கே இது வந்து 18+ மாமா இல்லப்பா! அப்படின்னு சொல்ற மாரி நம்மளுக்கே தோணும். ஸோ அத சென்சார் பண்ணிட்டாங்க. "ஓ! நீ வந்து யூசர் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் போடா! உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து அவனோட பவர யூஸ் பண்றான். ஸோ அந்த பவர யூஸ் பண்ணும்போது வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாரி பார்த்தா அது வந்து என்னோட ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு அவனும் வந்து டக்குன்னு என்னமோ அவன் பவர எடுத்து யூஸ் பண்றான். உடனே பார்த்தா நம்ம ஜின்ஸ்கே என்ன பண்றான், "நீ ஒரு சைக்கோடான்னு" சொல்லிட்டு அவனும் அவனோட பவர ரிலீஸ் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே பவர யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2மே அடிச்சுக்குது. ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வெடி பார்த்தா காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்க சுத்தி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு மூஞ்சி. ஸோ அதில பார்த்தா நம்மளோட ஜின்ஸ்கேக்கு வந்து அடி பயங்கரமா பட்டிருக்குது. கால்ல, அப்புறம் மூஞ்சியில எல்லாத்துலயுமே பட்டிருக்குது. உடனே பார்த்தா அவன் வந்து ஃபக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த பர்பிள் மலையில இருக்கிறவன் அவன் வந்து கத்தி எடுத்து வீசுனான். அங்கேயும் இங்கேயும் வீசுனான். இந்த டைம் பார்த்தா ஜின்ஸ்கே வந்து ஸ்ட்ராங்கா போகாம கொஞ்சம் லைட்டா போன மாரி நம்மளுக்கு தோணுது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்ஸ்கே வந்து டைரக்ட்டா விண்ட் பவர் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டா போய் மூஞ்சில அடிக்கிறான். ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. நம்மளோட ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் சீம்ஸ் சிமிலர் டூ இது. நம்மளோட ஜின்ஸ்கே மாரியே வந்து இவனோட அட்டாக் பேட்டர்ன் வந்து சிமிலரா இருக்குது அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடேங்கப்பா! நாங்க எதிர்பார்த்த மாரி தான் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ரூக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஆசிட் பிரெயின்ஸ் இருக்கான அவனோட பவர் என்னன்னா வந்து கட் பண்றதாமா.
ஸோ அவன சுத்தி இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் கட் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி பார்த்தா சின்வால இந்த ஜின்ஸ்கே ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விண்ட் பேஸ் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ சிமிலரா பார்த்தா 2ம் ஒண்ணு தான். பட் அட்டாக் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஸ்ட்ரென்த் தான். ஆனா அவனோட ஆசர் பிரெயின்ஸோட ஸ்டைல் இருக்குல்ல, அது கொஞ்சம் பவர் ஆமா. ஏன்னா, நம்ம நம்மளோட ஜின்ஸ்கே நெனச்சா விண்ட் வச்சு மத்தவங்க தூக்க முடியும். பட் அவன் வந்து கட் பண்றது. ஸோ பவரே வந்து அட்டாக் பண்றது தான் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீச்சர் என்ன நினைக்கிறான், அந்த பவர் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் 4 வந்து நான் நெனச்ச மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா, இதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டூடண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அந்த 4 ஸ்ட்ராங்கஸ்ட் உங்க கண்ட்ரி வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் மனசுல நெனைக்கிறான். ஸோ உடனே பார்த்து நம்ம ஜின்ஸ்கேக்கு வந்து பயங்கரமா அடிபட்டுருக்கு லெஃப்ட் கையில. நான் தான் சொன்னேன் நானு அந்த பர்பிள் மண்டை சொன்னான். இது வந்து என்னோட ஸ்டைல் இல்லன்ட்டு. நான் அப்பவே வந்து உன்னைய முடிச்சு தள்ளியிருப்பேன். சாரி நான் வந்து உனக்கு ஆப்போனன்ட்டா அவருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து டூருக்கு வந்து உன்னோட ஆப்போனன்ட்டா இருந்தா கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட ஸ்டைல் என்னன்னா இமிடேஷன்ஸ் ஆஃப் பிரையன்ஸ் தான் எங்க குரூப்ப பார்த்து தான் இமிடேஷன் ஆவறீங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நாங்க தான் வின் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜின்ஸ்கே நினைக்கிறேன் தட் ஆஸ்ஹோல் அவன் என்னன்னா மத்தவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்போனன்ட்ஸ் வந்து இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்கான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஷிட் நான் வந்து என்னன்னா, இது வந்து அமேசிங்கா இருக்கும்னு நெனச்சேன். பட் இந்த மாரி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலன்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, திடீர்ன்ட்டு அவங்க வந்து இந்த மாரி நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ள கலர் துணி வந்து கர்ச்சீப்பாட்டம் வந்து உழுகுது. ஸோ, அத பார்த்து ஜின்ஸ்கே அந்த ஆப்போனன்ட் வந்து ஷாக் ஆகுறாங்க. உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. "யாரோட டவுல் தான் இது?" அப்படின்ட்டு. அவனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சூமி என்ன சொல்றான்னா, "அவன் வந்து வித்ட்ரா பண்ணிப்பான் இந்த மேட்ச விட்டு. ஏன்னா நான் இங்க சின்ஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுலயுமே வின் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாரி வந்து சொல்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. உடனே பார்த்தா நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்றான்னா, "ஷட் அப் நான் ஆல்ரெடி ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன். நீ வேற இன்னும் என்னைய டென்ஷன் பண்ணாத" அப்படின்றா. உடனே பார்த்தா அவ திருப்பி கலாய்க்கிறா. "ஜின்ஸ்கே ஒண்ணும் நீ ஒண்ணும் கவலைப்படாத. சீக்கிரமா அரிய போறியா அந்த துணிய எடுத்துட்டு நீ வித்ட்ரா பண்ணு" அப்படிங்கிறா வெள்ள கலர் கொடி காமிச்சுட்டு. ஸோ உடனே பார்த்தா, "ஃபக் நீ என்னடா சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம பர்பிள் மண்டையில அவனே வந்து என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே பார்த்தா நம்ம ஜின்ஸ்கேக்கு வந்து பவர் அப் ஆன மாரி வருது. ஏன்னா, அவன் கலாய்ச்சத வச்சு அவன் பவர் அப் ஆகுறான். சுத்தி சூப்பர் செயின்ட் மாரி ஆயிட்டான். சூப்பர் செயின்ட் ப்ளூ ஆயிட்டான்னு நெனைக்கிறேன். ஸோ உடனே பார்த்தா, "இப்ப நான் முடிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, இப்ப வாய வாய மூடிட்டு மேட்ச மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்றான்னா, அடிக்க வரான். உடனே பார்த்தீங்கன்னா, தட்ஸ் ரைட் அந்த பர்பிள் மண்டி என்ன நெனைக்கிறான், "ஆமா நீ வந்து வீக்கா இருக்கும்போது அடிச்சா நான் வின் பண்ணா நல்லா இருக்காது. நீயும் ஃபுல் பவர் காமின்னு" சொல்லிட்டு அவன் ஃபுல் பவர் காமிச்சுட்டு 2 பேருமே வந்து சண்டைக்கு போறாங்க. ஸோ 2 பேருமே முட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, போல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர்ல இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அதிர்வு ஏற்பட்டிருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாம் அவங்க பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அத வந்து தடுக்குறாங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா வையி, நம்ம ஜின்ஸ்கே வந்து நின்னுட்டு இருக்கான். ஸோ அந்த ஆப்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் கை ஃபுல்லாவே வந்து கருகிருச்சு. ஸோ யாருக்கு? அந்த பர்பிள் மண்டையனுக்கு. உடனே பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஓ மை காட்! அவன் வந்து என்ன சொல்றான்னா, அவன் விண்டோட இது வச்சுட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணியிருக்கானாமா. ஸோ உடனே பார்த்தா எல்லாருமே வந்து வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஜின்ஸ்கே சொல்றான், "இங்க பார்டா சைக்கோ! நீ வந்து குட்டா இருக்கலாம். ஆனா நான் அதோட பெஸ்ட்டுன்னு" சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே சொல்றான். உடனே பார்த்தா அவனும் வந்து பல்ல கடிச்சுட்டு பார்க்குறான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் சாப்டர் 52 போலாம். ஸோ 52 போனோனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கத்துறாங்க. வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து அவன் வந்து அதுலருந்து எஸ்கேப் ஆனான்னு சொல்லிட்டு அந்த ஃபாரின் டீச்சர வந்து பார்க்குறா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து என்னடா இது இவ்ளோ இந்த மாரி பண்ணா அவனுக்கு வந்து இவ்ளோ கண்ட்ரோலு, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த சின்ன வயசுலயே வந்து இவனுக்கு வந்து அந்த கேப்பபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நெனச்சு பார்க்குறா. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆசிடோடயா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எதிர்பார்க்குறா. உடனே பார்த்தா, ஜின்ஸ்கே வந்து உண்மையாவே சீரியஸாவே அமேசிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே போயிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் என்னோட பூனை திருப்பி வந்துருச்சு. ஸோ அடிக்கிற மாரியே வரான்டா. உடனே பார்த்தா நம்ம வந்து ரொம்ப பெருமையா இருக்கான். ஸோ பெருமையா வந்து என்ன சொல்றான்னா, "ஹஹஹஹா! அவன் ரொம்ப டேலண்டட் தான். அவன் வந்து ரொம்ப அநாயகம் பண்ணுவான். பட் அவன் ரொம்பவே டேலண்டடான பெர்சன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நீ தான் இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி" பார்க் என்ன சொல்றான், "இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வந்து அவன வந்து நீ ரொம்ப கேவலமா பேசுன. இப்ப என்னன்னா நீ வந்து அம்யூஸ்ன்னு சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த இது போலாம். ஸோ அடுத்த இதுல போனீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு. ஸோ
அதுக்கப்புறம் ஜின்ஸ்கேக்கு இவ்ளோ அமேசிங் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லன்னு சொல்லி நம்மளோட ஜின்வோ வந்து நெனைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனே வந்து ஷாக் ஆயிட்டான். யாரு? அந்த ஆஸ்டரு. அவன் கையில ஃபுல்லா ரத்தமா இருக்கு தானே! ஸோ அதுக்கு அவனே ஷாக் ஆயிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா, "நீ நீ உண்மையாவே வந்து ஆஸ்டர் பையன் வந்து இந்த மாரி கேவலமா ட்ரீட் பண்ணுவான்னு நெனச்சுட்டு இருக்கியா? இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொறச்சு பார்க்கறான். நம்மளோட ஜின்ஸ்கே என்ன சொல்றான், "என்ன அப்செட் ஆயிட்டியா? ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பார்த்தா அவன் பல்ல கடிக்கிறான். "டேய் ஃபக்கர் நீ வந்து உண்மையாவே உண்மையா" நம்ம ஜின்ஸ்கே திருப்பி வந்து டென்ஷன் பண்றான். என்னன்னா, இந்த ஃபக்கர் உண்மையாவே டென்ஷன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான், "நீ என்னைய வந்து இவ்ளோ கேவலப்படுத்திட்டேன்னா, இது இப்ப பாரு நான் இந்த வாழ்க்கையில இந்த மாரி கோவம் வந்து எனக்கு வந்ததே இல்ல. உன்னை அடிக்கிறேன்டான்னு" சொல்லிட்டு அவன் வந்து பவர யூஸ் பண்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்ஸ்கே என்ன சொல்றான், "பரவால்ல நானும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உன் காலுக்கு கீழ விழுக மாட்டேன்டா. நீ வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிடுறான். உடனே பார்த்தா 2 பேருமே வந்து பவர தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அத வந்து நம்மளோட ஜென்ஸ்க்கு வந்து பவர் அட்டாக் போட்டான். அது வந்து இவன் வந்து அவனோட பவர வச்சு தடுத்துட்டான். திருப்பி அவன் பவர தூக்கி போட்டா, நம்ம ஜென்ஸ்கே வந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இடியட். "இப்ப பாரு நீ ஏர்ல இருக்க. இப்ப பாரு நான் அடிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் அடிக்க போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், ஏர்ல இருக்கும்போது எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. ஸோ அவன் பவர எடுத்து ஏர்ல தூக்கி போட்டான். ஸோ உடனே பார்த்தா ஜென்ஸ்கே என்ன பண்றான்னா, அந்த ஏர்லயே வந்து அவன் பவர யூஸ் பண்ணி அத ஜம்ப் பண்ணி அப்படி தடுத்துட்டான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஷாக் ஆயிட்டான். "என்னது?" அப்படின்ட்டு. உடனே பார்த்தா அவன் கால்லேருந்து அவன் பவர வந்து தூக்கி போடுறான். ஸோ, அவனும் வந்து அவன் பவர வச்சு தடுக்குற மாரி காமிக்கிறாங்க. ஸோ, பார்த்தா பெரிய பிளாஸ்ட் ஆவுது. "என்னடா அவன்?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம டீச்சர் என்ன நெனைக்கிறான், அந்த கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லயே வந்து மிட் ஏர்லயே வந்து அவன் விண்ட் பவர் யூஸ் பண்ணி அத வந்து எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு வந்து உண்மையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் நெனைக்கிறா. ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து தடுத்துட்டா அப்படின்னோனே, நம்மளோட ஜின்ஸ்கே என்ன சொல்றான், "இந்த மாரி தான் வந்து பவர நீ யூஸ் பண்ணணும். தெரியாதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, "ஃபக் யூ" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவன் என்ன பண்றான்னா, அடிக்கிறா. இது பவர் யூஸ் பண்ணி அடிக்க போனா, பொண்ணாக்கிட்டான் அவன கொஞ்ச நேரம். ஏன்னா பார்க்க பொண்ணு மாரி இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் இது என்னோட மெயின் ஸ்கில்ஸ் வச்சு உன்னைய வந்து டிஃபீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பர்பிள் மண்டையன் வந்து திருப்பி அவன் வந்து பவர தூக்கி போடுறான். உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே வந்து பவர வந்து தூக்கி போடுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அட்டாக்க வந்து அவாய்ட் பண்ற மாரி தெரியல. 2 பேருமே ஃபுல் பவர வந்து அட்டாக்க வந்து வாங்கிக்கிற மாரி இருக்காங்க. ஸோ எவன் அட்டாக் பவரா இருக்கோ, அவங்க அட்டாக் வந்து வின் ஆகும் அப்படின்னு நெனச்சுட்டு எல்லாமே சொல்றாங்க. ஸோ அந்த பர்பிள் பவரா இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த பர்பிள் மண்டையோடது. நம்மளோட சின்ஸ்கேவோடது பார்த்தீங்கன்னா, ஸ்கை ப்ளூ ஆட்டம் இருக்குது. ஸோ 2 பேரும் கொலைட் ஆகுது. ஸோ கொலைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஃபுல்லா பிளாஸ்ட் எல்லாமே அடிக்குது. பின்னாடி இருந்து அந்த பில்டிங்ல இருந்து கூட அவுட் சைட்ல கூட அந்த அளவுக்கு வந்து அந்த பவர் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாருக்குமே வந்து அவங்க பவர யூஸ் பண்ணி புரொடெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ உடனே பார்த்தா ஜென்ஸ்கே வந்து மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பர்பிள் மண்டையனும் வந்து மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸோ 2 பேருக்குமே வந்து சரியான அடி. உடனே பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் மண்டை வந்து திருப்பி அவன் பவர் யூஸ் பண்ண, நம்ம ஜென்ஸ்கே வந்து திருப்பி பவர் யூஸ் பண்றாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஒருத்தன் வந்து ஸ்டாப்ன்னு கத்துறாங்க. ஏன்னா மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோ வந்து என்ன சொல்றோம்னா, இவங்க 2 பேரும் வந்து பேட்லி வூண்டடு. இதுக்கு மேல வந்து அவங்க வந்து மேட்ச் கன்டின்யூ பண்ணா வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கோ சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஃபார்மாலிட்டீஸ் வந்து மொறச்சு பார்க்குறாங்க. டையா? இவங்க 2 பேருக்கும் டை ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து அடிபட்டுருக்கு பயங்கரமா. ஸோ 2 பேருமே டைன்னு சொல்லி நம்ம கோ சொல்றான். உடனே பார்த்தா டீச்சர் வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, என்ன டையா? அதுவும் வந்து அகாடமியோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரு. அவன் கூட டையா? எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, என்னன்னா, ஈவன் இப்போ வந்து இதுக்கு மேல வந்து அவங்க பவர் யூஸ் பண்ணி இந்த மேட்ச வந்து வின் பண்ணாலும், இவ்ளோ கேவலமா அடி வாங்கியிருக்கான் இவன். இது வந்து மானம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் நெனைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே டையாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீச்சர் சொல்றா. உடனே பார்த்தா இந்த மேட்ச் வந்து டிராவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கோ வந்து சொல்றோம். ஸோ உடனே பார்த்தா எல்லாருமே வந்து வாவ்ன்னு கத்துறாங்க. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் ஆஃப் த 4 ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது கொரியனோட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசர்பையனா சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அவன் என்ன நினைக்கிறான், நான் வந்து எப்படி அந்த பையன் அவனோட ஒரே லெவல்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான், அந்த பர்பிள் மண்டையன். அதுல ஆக்சுவலா பார்த்தா அவன் தோத்துட்டான். இவ்வளோ கேவலமா அடி வாங்கிட்டு கூட அவன் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணாம இருக்கான் பார்த்தீங்களா, அந்த அங்க இருக்கான் அவன். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசர்பையன் என்ன சொல்றான், "ஐ டோன்ட் வாண்ட் டூ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து யார் ஐ டோன்ட் வாண்ட் டூ அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்த்தா, நம்ம ஆசிட் பைன்னு நெனைப்போம். பட் ஆக்சுவலா நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்றான்னா, எனக்கு அது தேவையில்ல. இவன் கூட நான் டிராவா இருக்கணும். அதுவும் இவன் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அதே வந்து அந்த பர்பிள் படை என்ன சொல்றான்னா, அதான் என்னோட எக்ஸாக்ட்டான தாட்டும் அதேதான். நானும் எப்படி அவங்க கூட போய் ஈக்குவலா இருப்பேன். வா 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம் திருப்பியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்ஸ்கே வந்து சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, கன்னத்திலேயே ஒரு அடி. நம்ம கோ வந்து சொல்றான் அடிச்சு. "எதுக்கு என்னைய அடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஸ்கே கேட்குறான். "ஸ்டாப் நவ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோ வந்து முறைச்சு பார்த்துட்டு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜின்ஸ்கே வந்து என்ன பண்றான்னா, "ஓகே" அப்படின்றான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவனும் வந்து மூட் அவுட்டா போனான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்பளோட அந்த டூக் இருக்கான்ல, ஸோ அவன் என்ன சொன்னான், "குட் ஜாப்" அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கலாய்க்கிற மாரி சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையாவே அவங்க ஸ்ட்ராங்கு தான். அதுவும் இந்த கண்ட்ரியோட 4 ஸ்ட்ராங்கஸ்ட் ரூக்கீஸு. சரி, இப்போ வந்து நான் மெயின் நம்ம சோபின் வந்து அவ தான் வந்து ஃபைனலா சண்டை போட வேண்டியது. அவ என்ன சொல்றா, "ஓகே மெயின் கேரக்டர் வந்துட்டேன் நானு. ஸோ எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோபின் வந்து சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அது நடந்துட்டு இருக்க அந்த டீச்சர் இன்னும் மனசுல நினைக்கிறான். எப்படி ஆஸ்டர் பிரைன் வந்து டிராவ் ஆனான்னு சொல்லி நினைக்கிறான். உடனே டூக் என்ன சொல்றான்னா, "கவலைப்படாதீங்க. நான் வந்து அவங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த பவர் ஆஃப் த வேர்ல்ட் அகாடமின்னு" சொல்லி நம்ம டூக் வந்து நடந்து வரான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஹாரா இருக்குது உனக்கு. கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, காப்பி கேட் ஜின்வோ மாரி தான் இருக்கான். பட் என்னமோ ஒரு ஹாரா இருக்குது.